ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா, 8 மாணவிகள் ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு பொண்ணுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. அந்த பொண்ணை ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி தன்னோட ஃப்ரெண்டை அட்மிட் ஆயிருக்கான்னு ஹாஸ்டலில் பர்மிஷன் கேட்டுட்டு மிச்சம் இருக்க 7 ஃப்ரெண்ட்ஸுமே ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகிறாங்க. பார்க்க போனவங்க ஃப்ரெண்டை மட்டும் பார்த்துட்டு வரல. அந்த மருத்துவமனையில் தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இருந்த ஒரு ஆன்மாவை வேணும்னே நோண்டி உசுப்பி விட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த ஆன்மாவால் இவங்களுக்கு என்னவெல்லாம் நடந்துச்சுன்னு இந்த ஸ்டோரியில் கிளியராக பார்க்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி பேய் இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட லைஃப்பில் நடந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நடந்திருக்கலாம். அதை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எனக்கு தாராளமாக ஷேர் பண்ணலாம். இந்த ஸ்டோரியை நம்ம டார்க் டைரிஸ் சேனலில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டோரியை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரித்திகா இவங்களோட ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு புதுசாக ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போடுறாங்க. அப்போது ஹாஸ்டலில் தங்க இவங்களுக்கு ஒரு ரூமும் கிடைக்கிது. அவங்க ரூமில் ஏற்கனவே 7 பேர் இருக்காங்க. 8ஆவதாக ரித்திகா இவங்க போய் ஜாயின் ஆகுறாங்க. போன முதல் நாளே அவங்க ரூமில் எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. அதில் ரொம்ப க்ளோஸ்னால் மொத்தம் 7 பேரில் 3 பேருங்க. ஒரு பொண்ணு பேர் யோகி, இன்னொரு பொண்ணு நித்யா, அப்புறம் லேகா. எப்போவுமே இவங்க 4 பேருமே எங்கே போனாலும் ஒன்றா தான் இருப்பாங்க. இப்படியே அந்த 3 மாதம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. அப்போது திடீர்னு ஒரு நாள் ரித்திகாவுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போகுது. உடனே ஹாஸ்டலில் இருக்கிறவங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி ரித்திகாவை அவங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்டலுக்கு அவங்க வீட்டுக்கும் கொஞ்சம் இடைவெளி தாங்க, ஒரு 20லேருந்து 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அப்புறம் ஏன் இவங்க ஹாஸ்டலில் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கிராமம், பஸ் வசதி எல்லாம் அவ்வளவு இருக்காது. அதனால தான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. இவங்களை ஹாஸ்டலில் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாகுது. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அங்கே பிளட் டெஸ்ட்டு அது இதுன்னு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து அங்கேயே பொழுது போகுது. ரிப்போர்ட் வர்றதுக்கு ஈவினிங் 3 மணிக்கு ஆகும். வெயிட் பண்ணுறாங்க. இப்படியே 3 மணி ஆனதும் ரிப்போர்ட்டை டாக்டர் பார்த்துட்டு, இது ஒரு வைரல் ஃபீவர் தான், ஒரு 2 நாள் இங்கேயே இருக்கணும்னு டாக்டர் சொல்கிறார். ரித்திகாவோட அம்மாவும் அப்பாவும் சரி பரவாயில்லைன்னு அன்றைக்கே அட்மிட் ஆகுறாங்க. ஸ்பெஷல் வார்டில் தாங்க அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அப்போது ஒரு 7-7:30 மணி இருக்கும். ரித்திகாவுக்கு ஒரு கால் வருது. யாருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நித்யா பேசுகிறாங்க. என்னடி ஆச்சு, பரவாயில்லையா, நீ எப்போ வர காலேஜுக்குன்னு கேட்குறாங்க. ரித்திகா, இல்லடி, இன்னும் 2 நாள் அட்மிட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். என்னால் 2 நாளில் வர முடியாது, நான் அடுத்த வாரம்தான் வருவேன்னு ரித்திகா சொல்கிறா. சரிடி, நீ பார்த்துக்கோ அப்படின்னு காலை கட் பண்ணுறாங்க நித்யா. நித்யா ஹாஸ்டலில் அவங்க ரூமில் இருக்க எல்லார் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நாளைக்கு சனிக்கிழமை தானே, நாம் பர்மிஷன் கேட்டுட்டு அவளை போய் பார்த்துட்டு வரலாமான்னு எல்லோரும் பிளான் போடுறாங்க. அதே மாதிரி ஹாஸ்டலில் பர்மிஷன் கேட்டுட்டு மொத்த 7 ஃப்ரெண்ட்ஸுமே ரித்திகாவை அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அது எந்த மருத்துவமனைன்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த மருத்துவமனை இப்போவுமே செயல்பாட்டில் தாங்க இருக்குது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போயிட்டு ரித்திகாவை பார்த்துட்டு 7 ஃப்ரெண்ட்ஸுமே ஈவினிங் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. 7 ஃப்ரெண்ட்ஸில் மிச்சம் இருக்கிற அந்த 4 ஃப்ரெண்ட்ஸு சரிடி நாங்கள் ஹாஸ்டலுக்கு கிளம்புறோன்னு அந்த 4 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. மிச்சம் இருக்கிறது 3 பேர் தாங்க, யோகி, நித்யா, லேகா. இவங்க 3 பேரும் ரித்திகாவுக்கு துணையாக ஹாஸ்பிட்டல்லையே தான் இருக்காங்க. ரித்திகாவோட அம்மாவும், சரிம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நீங்கள் 4 பேரும் இருங்க, நான் போயிட்டு நாளைக்கு விடிஞ்சதும் வர்றேன்னு சொல்லிட்டு அம்மாவும் கிளம்பிட்டாங்க. இப்போது ரித்திகா அப்புறம் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 4 பேர் தாங்க தங்கியிருக்காங்க. ரித்திகாவுக்கு டேப்லெட் எல்லாம் போடணும் இல்லையா, போய் ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வரலான்னு
2 ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க. ரித்திகாவுக்கு துணையாக லேக்கா இருக்காங்க. இப்போது நித்யாவும் யோகியும் போய் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வரல. ஹாஸ்பிட்டலில் ரொம்ப போர் அடிக்குமேனு ஒரு ஓஜா போர்ட் கார்டு ஒன்று வாங்கிட்டு வராங்க. நீங்கள் கேட்கலாம், ஹாஸ்பிட்டலில் இதுக்கெல்லாம் பர்மிஷன் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தாங்க ரவுண்ட்ஸ் வருவாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அதுவும் இவங்க ஸ்பெஷல் வார்டு வேறு, அதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலெல்லாம் அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. ஏதாவது எமர்ஜென்சின்னு ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். அதனால் இவங்க அந்த ஓஜா போர்டு கேமை ட்ரை பண்ணலாம்னு வாங்கிட்டு வர்றாங்க. நைட்டு ஒரு 8-8:30 இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரித்திகாவுக்கு டேப்லெட் எல்லாம் போடணும் இல்லையா, அதனால் எல்லாருமே சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேய் பற்றின விஷயந்தான். அப்போது ரித்திகாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேய் அப்படின்னாவே ரொம்ப பயப்படுவாங்க. இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். பேய் பற்றி பேசும்போது ரித்திகா, அதை பற்றியெல்லாம் பேசாதீங்கடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்ல, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்வமாக ஏய் வாடி நம்ம ஓஜா போர்ட் கேம் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ நித்யாவும் யோகி 2 பேருமே நாங்கள் சாப்பாடு வாங்க போனோம்ல, அப்போ தான் நாங்கள் இதை வாங்கிட்டு வந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரொம்ப போர் அடிக்குமே, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் பேய் பிசாசுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வேணால் அது கூட பேச ட்ரை பண்ணலாமா அப்படின்னு 2 பேருமே அந்த ஓஜா போர்டை வாங்கிட்டு வராங்க. கொஞ்சம் டைம் ஆகட்டும், இப்போ டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லோரும் ரவுண்ட்ஸ் வருவாங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 11 மணி 11:30 மணிக்கு மேலே எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. வாங்கடி இப்போ விளையாடலாம், தூக்கமும் வரல. ஒரு சின்னதாக மெழுகுவத்தியை ஏற்றி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. 4 பேருமே ஒரு காயினை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நித்யா தாங்க அந்த கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, இங்கே இறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட பேசலாம் இந்த ஓஜா போர்ட் மூலமானு கேட்குறாங்க. அப்போது எந்த பதிலும் இல்லை, காயின் அப்படியே தான் இருக்குது. மறுபடியும் யாராவது இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்கள் கூட பேசலாம் அப்படின்னு கேட்க, காயின் மெதுவாக நகர்ந்து எஸ் ஆமாம் அப்படின்ற குறியில் போய் நிற்கிது. உடனே ரித்திகா பயந்து கையை எடுத்துக்கிறாங்க. மிச்சம் இருக்க அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே, ஏய் ஏண்டி கையை எடுத்த? அந்த ஆன்மா கிட்ட ப்ராப்பராக நாங்கள் இந்த விளையாட்டை முடிச்சுக்கணும்னு பர்மிஷன் கேட்டுட்டு பாய் சொல்லி தாண்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லாரும் ரொம்ப பயத்தில் அந்த ஓஜா போர்ட் சாட்டை கிழிச்சு குப்பை தொட்டியில் போடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக யாருமே தூங்கலை. அந்த ஆன்மாவால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இப்படியே பொழுதும் விடியுது. விடிஞ்சதும் டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரு. ரித்திகாவும் அம்மாவுக்கு கால் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நாங்களே கூட்டிகிட்டு வந்துடுறோமா, நீங்கள் வர வேண்டான்னு சொல்கிறாங்க அம்மாக்கிட்ட. இப்போ ரித்திகா வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க வீட்டுக்கு போனதும் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு முன்னாடி நாள் நல்லா தூங்காததுனால எல்லாருமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு 12 மணி இருக்கும். அப்போது ஒரு குரலில் மெதுவாக, என் கூட பேசுகிறேன்னு என்னை கூப்பிட்டுட்டு தூங்குறீங்களே, வாங்க நீங்கள் 4 பேரும் என் கூட பேச வாங்க. ஒரு அழுக குரல் கேட்குது. திடீர்னு எல்லாரும் எழுந்து பார்த்தா அந்த உருவம் கருப்பாக நின்றுட்டு இருக்குது. 4 பேருமே இதை பார்த்து அவங்க அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட அம்மாவும் அப்பாவும் என்னாச்சுன்னு அந்த ரூம்குள்ளே வந்து என்ட்ரி ஆகும்போது ஒரு கருப்பு உருவம் புகை மாதிரி இவங்க கண் முன்னாடியே மறையுது. கருப்பாக அந்த உருவத்தை பார்த்த அப்பாவுக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே ஒரு கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணி பக்கத்தில் இருக்க கருப்பசாமி கோயிலுக்கு போகிறாங்க. அப்போது அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருக்காரு. சும்மா தான் இருந்தார். அப்போ உடனே சிரிச்சுட்டே, நோண்டி விட்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு 4 பொண்ணுங்களையும் திரு திருன்னு முழிக்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பொண்ணு இறந்து 3 நாள் தான் ஆச்சு. உடம்பு சரியில்லாமல் அந்த ஆன்மா தான் இறந்ததை கூட ஏற்றுக்க முடியாமல் தவிக்கும்போது தான் இந்த 4 பேருமே யாராவது இருந்தால் பேசணும்னு கூப்பிட்டு இருக்காங்க.
அந்த ஆன்மா இவங்களை தேடி இவங்க கூட வந்திருக்கு. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. அதுவும் பாவம்தான். சரி, அது இனிமே உங்களை பின்தொடராம இருக்கணும்னா நீங்கள் 4 பேருமே மனசார அந்த ஆன்மா கிட்ட வேண்டணும். அந்த ஆன்மாவையும் கருப்பசாமி கோயிலுக்கு வர வைக்கிறாங்க. அந்த ஆன்மா வந்த உடனே இந்த 4 பேருமே எங்களை மன்னிச்சிடுங்கன்னு மனசார வேண்டி கேட்குறாங்க. ஏதோ விளையாட்டாக தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு 4 பேருமே மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த பெரியவர்கிட்ட நான் இந்த பொண்ணுங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த ஆன்மா பேச தொடங்குது. எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அந்த பெரியவர்கிட்ட கேட்குது ஆன்மா. என்னன்னா, என்னை பிரிஞ்சு என் குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும்? என் உயிர் தான் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சே. போனாலும் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியல. என்ன மோட்சத்துக்கு அனுப்பி வைங்க, அது போதும்னு கேட்க அந்த பெரியவர், கருப்பன் உன்னை அவன் இடத்துக்கே உன்னை அனுமதிச்சிருக்கானா, உனக்கு மோட்சம் கொடுக்கதா அப்படின்னு சிரிக்கிறாரு. அந்த ஆன்மாவும் ஒரு நொடியில் அப்படியே மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் எங்கள் காலேஜ் படிப்பை முடித்து இப்போ நல்லா தான் இருக்கோன்னு நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க நித்யா. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டோரிக்கான உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். நம்ம டார்க் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா ஐடி ஃபஸ்ட்டு லிங்க்கில் பின் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் விருப்பத்தோடு எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் நம்ம சேனலில் உங்கள் கோஸ்ட்